ஹாய் கைஸ். மூக்குத்தி அம்மன் வைசஸ் கருப்பு. என்னடா ஆர்ஜே பாலாஜி படம் தான் ரெண்டுமே, அப்புறம் எதுக்கு மூக்குத்தி அம்மன் வைசஸ் கருப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். மூக்குத்தி அம்மன் படம் வந்து காட் பேஸ்டு ஸ்டோரி தான். அதே மாதிரி தான் கருப்பும். கடவுளை வச்சே எடுத்த படம் தான் கருப்புன்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான படமாக தான் இருக்கும். ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படம் எடுக்கும் பொழுதும் சரி, பயங்கர என்டர்டைன்மெண்ட்டா அந்த ஃபிலிம் மேக்கிங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப எடுத்த கருப்பு படமும் அதே மாதிரி தான். அதோட சூர்யாவோட ரிட்டர்ன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்ப இந்த கருப்பு படமே வந்துச்சு. இந்த 2 படத்தோட கனெக்ஷன பத்தியெல்லாம் நம்ம பார்க்க போறதில்ல. இந்த 2 படத்துல எந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த ஸ்டோரி பேஸ வச்சு. உங்களுக்கு எந்த படம் புடிச்சிருக்குன்னு மறக்காம நம்ம வீடியோட எண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க. இப்போ மூக்குத்தி அம்மன் படம். மூக்குத்தி அம்மன் படம் எடுத்துட்டீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜியே நடிச்சு டைரக்ஷனும் பண்ணுன படம் தான் மூக்குத்தி அம்மன். அப்ப அந்த படத்துல ஊர்வசி என்டர்டெயின்மென்ட்டுக்கும் நெறைய பேர உள்ளேயும் இறக்கியிருந்தாங்க. ஆனா, அது மெயினா எத வச்சு பேசுனாங்க, எந்த படத்த யார வச்சு அந்த படத்த கனெக்ட் பண்ணாங்கன்னு வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வேற யாரும் இல்ல. நம்ம கோயம்புத்தூர்ல ஒண்ணு ரெகுலரா நடக்குதுல்ல, அத வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறது படம் பார்த்த எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருந்திருந்திருக்கும். அந்த படத்துல ஸ்டார்ட்டிங்ல வந்து திருப்பதி கோயில்ல தான் நம்ம போய் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிபட்டோம்னா நமக்கு எல்லாமே தன்னை போல கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஆர்ஜே பாலாஜியோட அம்மா நினைக்கிற மனநிலை. அப்படிங்கும் பொழுது இவர் ஆர்ஜே பாலாஜி ஒரு ரோட்ல அவரோட வேலைக்கு எங்க போனாலும் ஒரு சைன் காமிக்குது. என்ன சைன்னா, இப்படி மூக்குத்தி அம்மன் ஒரு கோயில் இருக்கு, அது நம்ம குலதெய்வம் கோயில் வேற, அதையவே காமிக்குது. அப்படின்னா ஒருவேளை நம்மளை அங்கதான் கூப்பிடுதோ கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள், ஓகே அம்மா கிட்ட திருப்பதி போறது சரியா வரலமா, அங்க போறதுக்கு சுச்சுவேஷன் அமையல, நம்ம இங்கேயே போலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படிங்கும்போது அங்க போனோனையும் அந்த படத்துல சினிமாட்டிக்கா ஒண்ணு கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் நயன்தாராவை வந்து கடவுளா காமிச்சு அவங்க வந்து டைரக்டா ஆர்ஜே பாலாஜிட்டே பேசுற அளவுக்கு கொண்டு வந்து அது பயங்கர என்டர்டைன்மெண்ட்டா என்கேஜிங்காவும் கொண்டு போயிருப்பாரு ஸ்டோரியா. இந்த இடத்துல மாறல் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இப்ப திருப்பதி கோயில்ல கூட்டம் பயங்கரமா போகுது. எல்லாம் வந்து நெறையா போறாங்க, வர்றாங்கங்கிறத தாண்டி, என் கோயில்ல கூட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரமெல்லாம் அவைங்க பண்ண கிடையாது. கடவுள்னா கடவுள். எல்லாரையும் கடவுள் எல்லா கடவுளையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. அது எதுக்கு இந்த கடவுள்னா பவர் ஜாஸ்தி, இந்த கடவுள்னா பவர் கம்மி அப்படிங்கிற பேஸ்ல தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்கல்ல. நம்ம வந்து பர்ட்டிகுலர் ரிலீஜியன், காஸ்ட் வச்செல்லாம் பேசல. காமனா சம் பீப்பிள்ஸ் இப்படி இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து ஆர்ஜே பாலாஜி மென்ஷன் பண்ணனதே அந்த படத்துல. அதுதான் ஒரு பயங்கர மாறலாவே கொண்டு போனாரு. அந்த படத்துல அவர் நினைச்சிருந்தாருன்னா, சும்மா ஓகே என்டர்டெயின்மெண்ட்டா சொல்றதுக்கோசரம் மேலோட்டமா யாரையுமே நம்ம கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண வேணாம்ப்பா. சும்மா ஜாலியா படத்த எடுத்துட்டு மக்களுக்கு புடிக்கிற மாரி என்டர்டெயின்மெண்ட்டா போயிரலான்னு மட்டும் இல்லாம, இப்படியெல்லாம் நடக்குது தானே இந்த ஊர்ல. அப்படிங்கிறதையும் அந்த படத்துல காமிச்சிருப்பாரு நல்லாவே. அதுக்கு யாருன்னா, ஒரு கேரக்டர் உருவாக்கி, இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அவிங்க ஆஸ்திரமத்திலேயே கொண்டு போய் வச்சுட்டு, கடவுள் நம்பிக்கை ஏன்னா, ஆர்ஜே பாலாஜியோட அப்பாவே அந்த படத்துல வந்து அந்த கோயிலுக்கு போய் அங்கேயே சேர்ந்து, பொண்டாட்டி, புள்ளைகள எல்லாம் விட்டுட்டு இருக்கிற மாரி தான் காமிச்சிருப்பாரு. அவிங்க குடும்பத்திலிருந்து ஒருத்திங்க வெளியில போனாங்க அப்படின்னு காமிக்கும் பொழுது தான், மக்களுக்கும் படம் பார்க்கிறவங்களுக்கு நெறைய கனெக்ட் ஆச்சு. இல்லைன்னா கனெக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிடா. கடவுள் சொன்ன மாதிரியே ஆர்ஜே பாலாஜி அதை இதையும் பண்ணி எப்படியோ ஒண்ணு கூட்டத்த வர வச்சுட்டாங்க. ஆனா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி கம்முனு இருக்கணும்ல. ஏன்னா, அவிங்க மக்கள ஏமாத்தி தான் பணமே சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த படத்துல. அப்படிங்கும் பொழுது மக்கள ஏமாத்துனவைங்கலாம் தெளிவா போய் இன்னொரு கோயில்ல கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பன்னா நமக்கு இருக்கிற மவுஸ் குறைஞ்சிருமேன்னு அவருனால தாங்க முடியல. அதனால ஆர்ஜே பாலாஜி இந்த கூட்டத்த கூட்டுறதுக்கோசரம் ஒரு வேலை பண்ணாருல்ல, பால கொண்டு போய் ஊத்துனாரு இல்லையா? இத வந்து கண்டுபிடிச்சர்றாரு. இது மக்களுக்கும் தெளிவுபடுத்தி இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வந்துருது. இதுதான் ஏமாத்து வேலை. நான் தான் உண்மை அப்படின்னு மறுபடியும் வந்து வில்லனுக்கு அகைன்ஸ்டாவே ஸ்டோரி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தான் ஒரு ஓகே இது நம்ம எப்படியுமே சரி பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் எப்படின்னா டிவி ஷோ ஒன்று ரெடி பண்றாரு ஆர்ஜே பாலாஜி. அதுல ரெடி பண்ணிட்டு இவர் தான் ஹோஸ்டே பண்றாரு. அப்படிங்கும்போது சொல்லவா வேணும், ஆல்ரெடி நம்ம ஆள் ஹோஸ்ட்ல பயங்கரமான ஆளு. படத்திலேயே ஹோஸ்டும் பண்றாரு. என்னன்னு அந்த இடத்துலயும் கூட நம்ம வில்லன் என்ன பண்றாரு, அதான் சாமியார் வில்லன் என்ன பண்றாரு, இப்படி வந்து எனக்கு என்னோட ஆட்கள் வந்து இன்னொருத்திங் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதும் கூட அவன் வந்து ஹிந்து. அவங்க என்னோட பையனும் பொண்ணும் வந்து ரிலீஜியன் மேரேஜ் பண்ணிட்டாங்களாமா. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்ல, ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஹார்ட் வேணும், இல்ல பிளட் வேணும் அப்படின்னா, அது நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ரத்தம் வேற ஆயிடுச்சு. அது நமக்கு பண்ற துரோகம். நம்ம ஹிந்து கடவுளுக்கு பண்ற துரோகம்னு அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் பொழுது, நம்மாள் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும்னு தான் அவர் எல்லா படம் எடுக்குறாரு. கடவுள் நம்பிக்கை இருக்கணும், வேணும் அப்படின்னு. ஆனா, நீ மதத்தையும்
ஜாதியும் வச்சு நீ கடவுள் அரசியல் பண்ணுனீன்னா, அது நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்றது மட்டும் தான். அப்படிங்கிறத இதுல மாறலாவே சொல்லி இருந்திருந்திருப்பாரு படத்துல. இப்ப நம்ம கருப்பு படத்துக்கு வருவோம். கருப்பு படத்துல என்ன பண்றாங்க? இதுவும் கடவுள் பேஸ்டு ஸ்டோரி தான். அந்த படத்துல வந்து கடவுள் நயன்தாரா. ஓகே. அது வந்து ஓகே. ஒரு 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 கடவுள காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்கோசரம். ஆனா இந்த படத்துல ஆக்டரே கடவுள் தான். நடிகரே கடவுள் தான் அப்படின்னு சூர்யா சாரையவே நம்ம கடவுளா தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது என்ன ஸ்டோரியில ஸ்டார்ட் ஆகுது? கேரளால இருந்து ஒருத்தர் வராங்க. அவிங்களும் அதே மாரி தான். ஆஸ்பத்திரிக்கு வந்து தான் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஓகே நல்லா ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. அங்க ஃபெசிலிட்டீஸ் இல்லைன்னு தான் இங்க கூட்டிட்டு வர்றாங்க. எடுத்தோனே நம்ம என்ன பண்ற மாரி திருடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அவிங்க நகை கொண்டு வந்து ஆப்பரேஷனுக்காக கொண்டு வந்த நகைய திருடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்ல என்ன நடக்குது? இது நடக்கிறத தட்டியே கேட்க முடியாதா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையோட ஸ்டோரியே. இப்ப இந்த கோர்ட்டுக்கு வந்து ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன்ல வந்து அவிங்க நகைய திருடி வச்சர்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் போறாங்க. கோர்ட்டுக்கு போனா வாய்தா, வாய்தா, வாய்தான்னு ரியாலிட்டில நடக்கிறத எடுத்திருக்காங்க. எதுவும் பெருசா மாற்றமெல்லாம் இல்ல. கரெக்ட்டா தான் எடுத்திருக்காங்க. ஆனா, இந்த படத்துல வந்து என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறது கமர்ஷியலா என்டர்டெயின்மென்ட் ஃபுல்லா ஜோக்கிங்கா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா, சூர்யாஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ மாஸா ஒரு லைன் அப் குடுக்க முடியுமோ, அ அந்த அளவுக்கு இதுல குடுத்திருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கும் பயங்கர ஸ்பெசிஃபிக்கா தனியா எடுத்த மாதிரியே இருந்துச்சு. 2 பேத்துக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் ஷேர் இருந்தது இந்த படத்துல. ஸ்டார்ட்டிங் அவிங்க தான் அப்படி பண்ணிட்டாங்களா கோர்ட்ல, அப்படிங்கும்பொழுது இந்த கோர்ட்ல திருத்துறதுக்கு எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறதுக்கோசரம் அங்கேயும் நல்ல நல்ல வக்கீல்ஸ்லாம் இருப்பாங்களா, அவிங்க தான் த்ரிஷாவ அதுல காமிச்சிருப்பாங்க. அப்படி அவிங்க இருக்கும் பொழுது, அவிங்கனால எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் மாறவே மாறாதா? இப்படியே தான் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பயங்கரமா கொலாப்ஸும் ஆயி எல்லாம் அந்த அந்த கோர்ட்டுக்குள்ள நல்ல மனிதர்கள விட கெட்ட மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்கற மாரி காமிச்சிருப்பாங்க. பணம் குடுத்தா எது வேணாலும் நடக்கும்டாங்கிறதும் காமிச்சிருப்பாங்க. ஆனா, இங்க கேரளால இருந்து வந்தார் இல்லையா ஒரு மனுஷன், அவருக்கு அதுவரைக்கும் நியாயமும் கிடைக்கல, நேர்மையும் நீதி எதுவும் கிடைக்கல. அப்படிங்கும் பொழுது, அந்த கோர்ட்லயே வேலை செஞ்ச ஒரு மனுஷன். அவிங்களும் வந்து வேலை செய்யவல்லாம் இல்ல. ஒரு கேஸுக்கோசரம் வந்தவரு தான் பாவம். அங்கேயே வந்து வேலை செய்ய வச்சுட்டாங்க அப்படிங்கிறது கடைசியில அந்த படத்துல நல்லாவே புரிய வச்சிருப்பாங்க. ஆனா, அவரு ஒரு வசனம் சொல்லுவாரு. "தண்டனை கிடைக்கும் தான் கோர்ட்டுக்கு வர்றோம். ஆனா கோர்ட்டுக்கு வர்றதே தண்டனை தான்" அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அல்டிமேட்டான ஒரு டயலாக்ன்னே சொல்லலாம். அதுதான் அவருக்கு நடந்திருக்குது அந்த கோர்ட்ல அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாரு. அப்போ இவரு எவ்வளவோ பண்ணி இவங்க காசையெல்லாம் புடுங்கிட்டாங்க. கடைசியில என்னதான் பண்றதுங்கிறதுக்கோசரம் மறுபடியும் நம்ம கருப்பசாமிய வந்து கும்பிடும்போது, அவரே அவதாரம் எடுத்து வர்றது தான் நம்ம சூர்யா வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்தோனேயும் நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன ரூல்ஸ் போடுவார்ன்னா, நீங்க வந்து கடவுள் பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நார்மல் மனுஷனாவே இருந்து இதெல்லாம் சரி பண்ணுங்க. அப்படித்தானே சரி பண்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து அதுலயும் சேலஞ்ச் சத்தியம் வாங்கிருவாரு. கோர்ட்டுக்கு வந்தா தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க சார். கோர்ட்டுக்கு வர்றதே தண்டனை தான் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் நெறைய ட்ரை பண்ணுவாரு. ட்ரை பண்ணி பார்ப்பாரு. பட் எதுவுமே வேலையாகாது அந்த இடத்துல. கடைசியில என்ன ஆயிரும், அந்த கஷ்டப்பட்டு காப்பாத்தணுமே அப்படின்னு நெனச்ச பொண்ண வந்து மீட்கவே முடியாது. அவைங்கள இழந்து தான் போவாரு அந்த கேரளால இருந்து வந்தவர் இந்த படத்துல. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வேணுங்கிற பணம் கையில வந்து அந்த நகை கிடைச்சிரும். ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அந்த நகைய மறுபடியும் அவரு வச்சு என்ன பண்ண போறாருன்னு எனக்கு ஜிபே கூட பண்ணவே தெரியாது. ஏன்னா, உங்களுக்கு கோர்ட் ஃபீ கட்ட முடியல என்னால அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடைஞ்சு போயிருவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு வந்து பயங்கர இதுக்கும் மேலயும் நம்ம எதுவும் பண்ணாம இருந்தோம்னா, அது நம்மளோட முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி இதுல காமிச்சு, எ இனி எவன் தப்பு பண்ணிருவான் பார்த்துரலாம் இந்த கோர்ட்ல அப்படிங்கிறது தான் இந்த கதைய மூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இப்படிதான் பக்காவா எடுத்திருப்பாரு. இதே செகண்ட் ஹாஃப் போனோனயுமே இவருக்கு வந்து இந்த இந்த கோர்ட் வரைக்கும் தான் பவர். அந்த பக்கம் போயிட்டா பவர் இல்லைங்கிறதுக்கோசரம் ஆர்ஜே பாலாஜி ட்ரிக்கா பிளான் பண்ணி கோர்ட் அந்த பக்கம் மாத்துறது, இந்த பக்கம் மாத்துறதுன்னு கடவுள்லாம் ஒரு பக்கம் தான் இருப்பாருங்கிற மைண்ட் செட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, எந்த பக்கமும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல தான் இதுல மாறலா கொண்டு போயிருப்பாங்க. இந்த 2 படத்திலயும் இருக்கிற டைமென்ஷன் டிஃபரன்ஸஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஆனா, இதுல எனக்கு எந்த படம் புடிச்சிருக்கு ஒப்பீனியன் நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியலான ஒரு காமெடி மிக்ஸ்டு வித் ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜபிள் மூவின்னு கூட சொல்லலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய பக்கம் கோயில் போனாங்கன்னா, "நீ கோயில்ல சாமி கும்பிடு. பட் நான் தான் சாமியார்ன்னு சொல்லி நீ எனக்கு வேலை செய், பணி செய்" அப்படின்னு சொல்றத செய்யக்கூடாது. அப்படிங்கிறத நல்லா புரிய வைக்கிற மாதிரி எடுத்திருக்கிற படம் தான் மூக்குத்தி அம்மன். கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, ஓகே. நான்
என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கோர்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்த உருவாக்கி தான் அந்த படத்துல வந்து அவிங்கள நல்லதும் பண்ண வச்சாங்க. அந்த படத்துல அந்த மாதிரி தான். ஆனா அந்த கமர்ஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துல வந்து மிக்ஸ்டா தான் இருக்கும். ஃபுல்லா வந்து ஜோக்கிங்காவும் இருக்காது. மாஸா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மிக்ஸ்டா இருக்கும். ஆர்ஜே பாலாஜியோட சப்போர்ட்டிங் கேரக்டர் பயங்கர வில்லனிசம் ஒர்க் அவுட்டே ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா 2 படத்துலயும் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது சூர்யாவுக்கு ஒரு பயங்கர ரிட்டர்ன்ஸ் கிடைச்ச படம் தான் கருப்பு. அந்த அளவுக்கு வொர்த்தும் சொல்லலாம். ஆனா மூக்குத்தி அம்மன் வந்து டோட்டல் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஆனா கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பிடிக்காமலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு ஸ்டோரி இவ்வளோதான் ஸ்டோரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றங்காட்டி, ஓகே. காமன் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருது ஒவ்வொரு டிஃபரன்ஸா இருக்கும் கண்டிப்பா. பட் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, கருப்பு படமும் புடிச்சிருந்தது. மூக்குத்தி அம்மன் படம் புடிச்சிருந்தது. பட் என்ன மூக்குத்தி அம்மன் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் போட்டாலும் டிவில உட்காந்து பார்க்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா, அது என்கேஜிங்கா இருக்கும். கொஞ்சம் காமெடி, மிக்சிங் எல்லாமே இருக்கும். கருப்பு படம் மாஸா இருக்கிற சீன்ஸ் எல்லாம் செப்பரேட்டா பார்க்க முடியும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சி யூ.